ஹலோ வணக்கம். இந்த பிளெண்டர் டுட்டோரியலில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான ஆயில் பேரல் பிளெண்டரில் எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளெண்டரோட பேசிக்ஸு, லேஅவுட்டு இதுக்கெல்லாம் தனியாக வீடியோ இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு சிலிண்டர் ஆயில் பேரல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நாம் ஒரு சிலிண்டரை செலக்ட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நாம் மாடல் பண்ணும்போது நம்ம பண்ண போகிற மாடலுக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கிற ஷேப்பை சூஸ் பண்ணோம். ஸோ சிலிண்டர் தான் ஆயில் பேரலோட ஷேப் மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் சிலிண்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ ஏதாவது ஸ்கொயராக இருக்கிற ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்யூப் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டரை செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்கேல் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த ஹைட்டில் எந்த சைஸில் வேணுங்கிறத அமைக்கி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்கேல் பண்ணுறேன். அது ஹைட் அதிகமாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஸோ அடுத்தது எடிட் மோடில் போயிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்திங்கன்னா சென்டராக ஒரு எஜ் லூப் விழுந்துடும். ஸோ அந்த எஜ் லூப்பை விட்டுட்டு கீழே இருக்கிற எல்லா வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கீழே உள்ள பார்ட்டு ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒயர் ஃப்ரேமில் போய் செலக்ட் பண்ணோம். அப்போ தான் பின்னால் இருக்கிறதும் செலக்ட் ஆகும், இல்லைனா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ணுறேன். அதுதான் மிரர் மாடிஃபையர். ஸோ மிரர் மாடிஃபையர் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பதிலாக இசட் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி கிளிப்பிங் எனேபிள் பண்ணி விடணும். அப்போ தான் அது ரெண்டும் ஜாயிண்ட்டாக இருக்கும். இசட் ஆக்சிஸுங்கிறது மேலே கீழே. ஸோ அப்போ தான் கீழே வரும். அதுக்கப்புறம் ஆயில் பேரலில் 2 பம்ப் இருக்கும். ஸோ அந்த பம்புக்காக 2 எஜ் லூப் க்ரியேட் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இப்போ சாலிட் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ 2 ரிங்கு வச்ச மாதிரி. ஸோ இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இப்போ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸோ மேலே உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா மேலே உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுக்குறேன். ஐ கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து மறுபடியும் ஐ கொடுத்து ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் தான். மேலே ஐ கொடுத்திங்கன்னா அந்த ஃபேஸ் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே இன்னொரு செலக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரூட் டூப்ளிகேட் பண்ணி மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட்லாம் பண்ணிட்டேன். ஸோ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் ஒரு ஷேப்பே இல்லை, ஆயில் பேரலுக்கு உண்டான ஷேப்பே. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தேவையான இடத்துல எஜ் லூப்ஸ் இருக்கணும் கார்னரில். அப்போ தான் அந்த கார்னர்லாம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ எந்தெந்த கார்னர் ஷார்ப்பாக வேணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் எஜ் லூப் கொடுக்கணும். ஸோ இது கொடுக்கும்போதே நான் மேலே உள்ள ஒரு ஆயில் பேரலோட மேலே ஒரு பம்ப் இருக்கும் பாதி. ஸோ அதையும் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த ரிங்கில் இருக்கிற ஃபேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம். அதுக்கு ஆல்ட் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிங்கு அப்படியே செலக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரூட் அமைக்கிட்டு மறுபடியும் ஸ்கேல் கொடுத்துணும். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிங்கன்னா இப்படி வெளியில் வரும். ஸோ வெளியில் வரும்போது நமக்கு தேவையான அந்த பம்ப் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஆயில் பேரல் ஓகேவான கண்டிஷனுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் எஜ்ஜுக்கெல்லாம் எஜ் லூப் கொடுத்து சரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்தெந்த எஜ்ஜு ஷார்ப்பாக வேணுமோ அந்த இடத்துலலாம் எஜ் லூப் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எஜ் லூப் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸ் ஹவர் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த எஜ்ஜுங்கிறத அதுவாகவே காட்டிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் லூப் போட முடியுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே லூப் போட்டுரும். ஸோ இந்த பம்ப் பார்த்திங்கன்னா இந்த பம்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேலே உள்ள பம்ப்பு ரொம்ப மெல்லிசாக இருக்குது. ஸோ இதை எப்படி பெருசு பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அதோட எஜ் லூப் இருக்கும். ஸோ அந்த கீழே உள்ள எஜ் லூப்பை செலக்ட் பண்ணிட்டு இசட் அமைக்கி கீழே கொண்டு வரணும் அதை. ஸோ இந்த எஜ் லூப்பை தான் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். அந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையரில் உள்ள டாட்டா அமுக்குனிங்கன்னா நமக்கு வியூ கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த லூப்பு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் தப்பாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள எஜ்ஜை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அது சரியாக தெரியலங்கிறதுனால அதை அப்புறமா பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பம்ப் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பம்பை இப்போ சரி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ரிங்கை அப்படியே அல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த வெர்டிக்கல் லைனில் கிளிக் பண்ணோம். அப்போ தான் அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஸ்கேல் குறைஞ்சிரும். ஸோ இசட் ஆக்சிஸில் ஒரு வாட்டி ஸ்கேல் பண்ணோம். அப்புறம் டோட்டலாக வேர்ல்டு ஆக்சிஸில் ஒரு வாட்டி ஸ்கேல் பண்ணோன்னா இந்த பம்ப்பு குறைஞ்சி இப்போ ஒரு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணிக்கிறதால நம்ம ஒரு பக்கம் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை
கீழேயும் சேர்த்து பண்ணிவிடும். ஸோ இப்போ இந்த எட்ஜை தான் சரி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுது, கீழே இருக்கிற அந்த எட்ஜ் லூப் தான் செலக்ட் பண்ணணும். முதல்ல நான் ஒயர் ஃப்ரேமில் வச்சதுனால அது எனக்கு தெரியல சரியா. ஸோ ஆல்ட்டை பிடிச்சி வெர்டெக்ஸை கிளிக் பண்ணனா அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிடும். ஸோ அப்படியே ஜி அமுக்கி இசட் அமுக்கணும், அப்போ தான் இசட் ஆக்சிஸில் அது கொண்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் ஓரளவுக்கு நீட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போவே நம்மளுக்கு வந்து ஒரு தேவையான ஆயில் பேரலுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு கேப் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சிலிண்டரை செலக்ட் பண்ணிட்டு அதை நம்ம எடிட் பண்ண வேண்டியது தான். ஸோ சிலிண்டரை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸ்கேல் அமைக்கி சிலிண்டர் நமக்கு அந்த கேப் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் எடிட் மோடுக்குள்ளே போயிட்டு மேலே உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஐ அமைக்கிட்டு ஸ்கேல் பண்ணுறேன். ஐ பண்ணிட்டா அது ஒரு பேஜ் கிடச்சிரும். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கொடுத்தா அந்த ஃபேஸ் வெளியில் வரும். ஸோ மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து உள்ளே கொடுத்துட்டா ஸோ இப்போதைக்கு நமக்கு அந்த மூடிய ஷேப் கிடச்சிச்சு. ஸோ அது தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். எந்த இடத்துல நான் கொஞ்சம் ரொம்ப கார்னரில் வச்ச மாதிரி இருக்குது, ஸோ அதை கூட நவுத்தி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆயில் பேரல் செய்கிறதுக்கான டுட்டோரியல். ஸோ இதோட ரெண்டர் டெக்ஸ்சரிங்லாம் நம்ம அடுத்தடுத்து சீரீஸாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நான் அப்பப்போ போடுற பிளெண்டர் டுட்டோரியல் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.